ஒரு சின்ன விஷயம், சின்ன மெசேஜ். ஒரு ஃபாரின் காலேஜில் ஒரு ஃபாரின் ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய வகுப்பறையில் தனது ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு தன்னுடைய மதிப்பை, அதாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட்டை எப்படி உயர்த்திக்கணும் அப்படின்றத ஒரு சின்ன ஸ்டோரியின் மூலமாக அவர் காண்பிக்கிறாரு, ஒரு செயல் மூலமாக காண்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு $100 எடுத்து, ஸ்டூடெண்ட்ஸ் இது யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை கீழே போட்டுட்டு திருப்பி எடுத்து யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே எல்லா மாணவர்களும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. திருப்பி அந்த நோட்டை நல்லா கசக்கிட்டு இது யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அதே மாணவர்கள் எல்லாருமே வேணும்னு சொல்கிறாங்க. திருப்பி அந்த ப்ரொஃபஸர் அதில் நிறைய மண்ணெல்லாம் போட்டுட்டு கசக்கிட்டு மறுபடியும் இது யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே எல்லா மாணவர்களும் வேணும்னு கேட்குறாங்க. உடனே ப்ரொஃபஸர் வந்து கன்க்ளூஷன் சொல்கிறாரு. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், this rupees has just $100, but you are all are asked first time, second time, third time and fourth time. So that dollar was not, தன்னுடைய மதிப்பை வந்து அது இழக்கலை. புரியுதா? அது மாதிரி தான் தன்னுடைய மதிப்பை எப்போதும் அதே நிலையில் வச்சுருக்கு. அது மாதிரி உங்களுடைய தரத்தை எப்போதும் நீங்கள் குறைத்து கொள்ளக்கூடாது. செல்ஃப் டெவலப்மெண்ட் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். ஃபைனலி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த $100 சாதாரணமாக செலவு நோட்டாக இருக்கும்போது தன்னுடைய மதிப்பை இழக்கலை, கீழே போடும்போதும் தன்னுடைய மதிப்பை இழக்கலை, மண்ணில் போட்டு கசக்கும் போதும் அது தன்னுடைய மதிப்பை இழக்கலை. அதனால் உங்களுடைய வெற்றி வாய்ப்பும் சரி, வாழ்க்கை முறையும் சரி, பண மதிப்பும் சரி, வாழ்நாளில் டெய்லி அதிகரிக்க வேண்டுமே தவிர குறையக்கூடாது என்று அந்த ப்ரொஃபஸர் கூறுகிறார். ஃபைனலி. நன்றி.